இங்க தொடர்ந்து இந்த சமூக விரோத செயலை ஒரு குறிப்பிட்ட குரூப்பை சேர்ந்தவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காவல்துறையும் துணையா இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதே காவல்துறை தான் அம்மா இருந்தப்பையும் இருந்தது. ஆனால் இப்போ அம்மா இல்லை. ஆனால் புதிய திமுக அரசாங்கம் இங்கே பதவியேற்று 4வது வருஷத்தில் இருக்கு இப்போ. ஆனால் இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள்லாம் எதுவுமே குறைஞ்சதா தெரியல. வருடம் முடிய முடிய அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுத ஒழிய குறையவே இல்லை. அதுதான் உண்மை. எல்லாம் ஏழை எளிய மக்களாக இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத தீர ஆராயணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய இந்த சாராய காய்ச்சுவதில் ரொம்ப முனைப்போட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கிறதான் என்னோட கோரிக்கை. ஒரு வாரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்கள் கைது செய்து ஆகணும். அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கலெக்டரையோ மாவட்ட ஆட்சித்தலைவரையோ அல்லது ஒரு காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியையோ மாற்றுவதனால எதுவும் நடக்க போகிறதில்ல. உண்மையாக சொல்ல போனோம்னா, ஒரு அதிகாரி காவல்துறையில் இருக்காங்கன்னா நீங்கள் சஸ்பெண்ட் செய்யணும். வெறும் மாற்றல் அதுக்கு தீர்வு ஆகவே ஆகாது. அதுதான் புதுசாக பதவி ஏற்றுக்கிறவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு. இது ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு மாவட்டத்துக்கு மாற்றினால் அது தீர்வு இல்லை. அதனால் நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். நான் ஒரு லேசாக ஒரு குறியிட்டு சொல்கிறேன். இங்கே இந்த ஊரை சுற்றி குட்டி ராஜாக்கள் நிறையா இருக்காங்களே. இதுக்கு மேலே எனக்கு முழு கொடுக்க முடியாது. அரசாங்கம் தகுந்த நடவடிக்கையை எடுக்கணுங்கிறத நான் இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன். இதை செய்யலை அப்படின்னா மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை எப்போ புகட்டணுமோ அப்போ நிச்சயம் செய்வாங்க.